மனிதர்கள்ட்ட அந்த இன்சாஃப் அசீஸ் நான் சொல்லுவேன், என்ன நீதம் அரிதானது. நீதம் அரிதானதால் என்ன நடக்குது அப்படின்னா, தன்னை வச்சுத்தான் உலகத்தை முடிவெடுக்கிறீங்க. பெரும்பாலான பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அது அவருடைய வைஃபையும் அவருடைய ஊட்டில் உள்ளத்தையும் வச்சு பெரும்பாலான பெண்களை பொறுத்த வரையில் என்று தீர்ப்பு சொல்லுவோம். இவருக்கு பல பிரச்சனை. இவர் ஒரு சுயநல சிந்தனையாளர், அறிவில் குறைபாடு இருக்கு, அல்லது ஹமாக்கத், அதாவது என்ன மடத்தனம், மந்தத்தனம் இருக்குன்னு அர்த்தம். ஏதாவது உண்டு சரியா? இல்லைண்டா பெரும்பாலான பெண்களை நீ எப்படி நீ முடிவுக்கு வரலாம்? ஒரு கல்யாணம் தான் முடிச்சு மிக்கிறேன் சரியா? அந்த மனைவி உனக்கு இந்த விவாகரத்து நடந்து இன்னொரு மனைவியா நீ முடிக்கவும் இல்லை. அதுக்காக நீ பலதார திருமணம் முடிச்சுன்னு அந்த தீர்ப்பு சொல்லவும் இயலாது. உனக்கு எல்லாமே சாபமா அமைஞ்சிக்க வாய்ப்பு இருக்கு சரியா? ஒரு 4-5 அப்படியே அமைஞ்சிக்க நீ ஒரு முடிவை சொல்லுவாய், அல்லது உனக்கு நல்லா அமைஞ்சிருக்கும். நல்லா அமைஞ்ச பிறகு இவர் எப்படி தீர்ப்பு சொல்ற தெரியுமா? மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், ஒரு பல திருமணங்கள் முடிச்சா அதில் வாழ்க்கை என்ன பெரியோர், அது உனக்கு ஒன்னே மட்டும் பேசு, எனக்கு அப்படி அமைந்த உலகத்திலே அப்படி தாண்டி எத்தையும் பேச. பிள்ளைகளோட விஷயத்துலையும் தான், ஒரு பிள்ளை பெற்றா அது சிறப்புன்னு பேசவும் கூடாது, ஒரு பிள்ளை பெற்றா அது பிழை என்று பேசவும் கூடாது. உன்னுடைய அனுபவத்தில் என்ன அப்படின்னு பேசும். என்ற அனுபவத்தில் எப்போ பொதுவாக சொல்லலாம்டா, உலக மக்களுடைய அனுபவங்களை தொகுத்து நீ படிச்சா, அல்லது உனக்கு வரக்கூடிய 1000 பேர் 2000 பேரை நீ சந்திச்சா, அதுக்கான சந்தர்ப்பங்கள் உனக்கு கிடைச்சதுண்டா, அப்ப நீ ஒரு முடிவுக்கு என்ன செய்யலாம், வரலாம். நீ ஒரு பெரிய ஒரு பரப்புல நீ அதை இருக்கணும். அதனால தானே ஃபீல்டு என்னது ஒரு அறிக்கை ஒன்று எடுக்கிறாங்க நிலத்துல. ஒரு அதாவது என்ன சொல்றது, இந்த நில அறிக்கை என்ன, அதாவது ஃபீல்டு ஒர்க் என்ன சொல்லுவாங்க, அதாவது களத்தில் இறங்கி அந்த களத்துடைய அறிக்கைகள் என்ன செய்யறாங்க எடுக்கிறதுக்கு காரணம். அதனால அப்படியே முடிவுக்கு வரப்படாது. வெளிப்படையா இருக்கிறது எல்லாம் தலைகீழா மாற வாய்ப்பு இருக்குது வணங்கிட்டா. அப்போ இதெல்லாம் எடுத்துட்டு தான் ஒரு முடிவுக்கு வரணும். இதை ஆபத்து எப்பேண்டா, பேச்சாளருக்கு இந்த பிரச்சனை வராது வந்தா அவர் அதை சமூகமயப்படுத்தி பேசி விட்டுவார். சமூகமயப்படுத்தி இன்றைக்கு பெற்றோர்கள் என்று இருக்கிறவங்க எவங்க இன்றைக்கு உமா அப்பா ஒழுங்கா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அவர் உமா அப்பா ஒழுங்கு இல்லை சரியா? அதனால தன்னது வாழ்க்கையை கண்ணாடி மாதிரி அடுத்தவங்களுக்கு காட்டுற மாதிரியான நிலைமை இருக்கக்கூடாது.